கேட்குறாங்க மீனாவை பார்த்து. "என்ன சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம ஏதாவது கதை ஓடுதா?" மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் பொண்ண." அப்படின்னு சொல்றாரு. "எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போறதில்ல. நானு, கோமதி, மீனா, சரவணன் 4 பேர் போனா போதும்." அப்படின்னு சொல்றாரு. கோமதி சொல்றாங்க, "மீனா மாத்திரம் வந்தா சரியா வராதுங்க. செந்திலும் வரட்டுங்க." "சரி வரட்டும்." கதிர் சொல்றாரு, "நானும் வரட்டுமாப்பான்னு?" கேட்கிறாரு. கோமதி, "நம்ம சொன்னவங்க வந்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிட்டார். சரவணன் கதிர்கிட்ட சாரி கேட்கிறாங்க. இப்ப கதிர் சொல்றாரு, "இப்ப விட்டுட்டு போன மாதிரி நிச்சயம் பண்றப்ப என்னை விட்டுட்டு போக முடியாதுல்ல. புது அண்ணிய பாத்துக்கிறேன்." வடிவேலு சரவணன் கிட்ட சொல்றாங்க, "பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னா கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன்." என்ன சொல்றாங்க கோமதி கிட்ட, "என் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பத்மா அக்கா இவங்கதான். உள்ள வாங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிடுறாங்க." அதை பார்த்துட்டாரு ராஜியோட அண்ணன். இங்க பாண்டியன் வீட்டுல ராஜி வீடியோ பார்த்து சூப்பு தயாரிக்க போறாங்க. திரு ராஜியை பார்த்து கேட்கிறாங்க, "இப்ப நான் சாப்பிடுறேன்னு சொன்னேன்னா நீ வாட்டு கொண்டு வந்து வைக்கிற?" ராஜி சொல்றாங்க, "அத்தை தான் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க." ராஜியும் கதிரும் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. கடைசியில கதிர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பேர் உட்கார்ந்துருக்காங்க. யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லலையே. கோமதி சொல்றாங்க, "நடுவுல இருக்கிறது தான் மாப்பிள்ளை, என் பையன் சரவணன்." பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க, "மீனா சொன்னா நாங்க தட்டவே மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க." அது கோமதி சொல்றாங்க, "மீனா என் மக மாதிரி, என் மருமக கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க போறாங்க. பொண்ணை பாருன்னு செந்தில் சரவணன்னு சொல்றாங்க. முத்துவேல் வீட்டுக்கு ராஜியோட அண்ணன் வர்றாரு. போற வழியில வேற விஷயம் நடந்துச்சு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சிக்கன் ஷாப் வச்சிருக்காங்களே நம்ம மூர்த்தி என்ன, எதிர்த்த வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, மொத்தமா குடும்பத்தோட போனாங்க அவங்க வீட்டுக்கு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். வேலை மூத்த பையனுக்கு பொண்ணு கேட்டு போயிருப்பானோ சொல்றாரு. இருந்து 10-12 பேரு கிட்ட பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அவங்களும் விடாம போய்கிட்டு தான் இருக்கு. முத்துவேல் சொல்றாங்க, "அவங்கள பத்தி நமக்கு என்ன பேச்சு, நம்ம வேலையை பார்ப்போம்." முத்துவேல் சொல்றாரு, "அப்படிலாம் விட முடியாதுல்ல. வசதி வாய்ப்பெல்லாம் பாக்குறப்ப மூர்த்தியும் அந்த எதிர்த்த வீட்டுக்காரனும் ஒரே மாதிரி தான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணத்தை நிறுத்தினவங்க என்ன, அவங்க வீட்டு கல்யாணம் அவ்வளவு சீக்கிரத்துல நடந்துடக்கூடாது. குமாரு, உங்ககிட்ட மூர்த்தி நம்பர் இருக்குப்பா, கொடு." பாண்டியன் சொல்றாரு, "இப்ப நிச்சயம் பண்ணிப்போம், மெதுவா கல்யாணத்தை வச்சுப்போமே." வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, "நகை நட்டுலாம் என்ன எதிர்பார்க்கறீங்க?" பாண்டியன் சொல்றாரு, "அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. எங்க குடும்பத்தை அனுசரிச்சு போனா போதும் அவங்க பொண்ணு." பாண்டியன் சொல்றாரு, "அப்பனா நிச்சயத்துக்கு நல்லா நல்லா பார்ப்போம்." பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பா சொல்றாங்க, "எங்களோட ஜோசியர் இருக்காரு, அவர் நல்லா குறிச்சு கொடுப்பாரு. நான் இப்பவே போன் பண்றேன்னு சொல்றேன். போனை உள்ள வச்சுட்டேங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. மூர்த்தி அண்ணன், எப்படி இருக்கீங்க? நான் சக்திவேல் பேசுறேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா. சின்ன உதவி, நமக்கு தெரிஞ்ச பையன் திருச்சியில மருந்து கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால லாப நட்ட கணக்குல எப்படின்னு அவனுக்கு தெரியல. உங்ககிட்ட பேசணும்னு அவன் ஆசைப்படுறான்னு. இந்த ஊர்லயே உங்க கடை தானே பெரிய கடை, அதான் உங்ககிட்ட பேச சொன்னான். அண்ணே, நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தா பேச சொல்லவா? அண்ணே, வீட்டுல விசேஷம் நடக்குது, நாளைக்கு பேச சொல்றீங்களா? சரிண்ணே, சொல்றேண்ணே. ஆமாண்ணே, என்ன விசேஷம்? என் 2வது பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நாளை பார்க்கலாம். இன்று பிரதோஷம், மகா சிவராத்திரி, உலக மகளிர் தினம், காளகஸ்தி சிவபெருமான் ரிஷப சேவை, ஸ்ரீ சைலம் சிவபெருமான் ரிஷப சேவை.